இயேசுவே உமக்கே ஆராதனை. எந்த நின் கண்ணீரை நீர் துடைத்தீரே உமக்கே ஆராதனை. எந்த நின் கண்ணீரை நீர் துடைத்தீரே உமக்கே ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே உயிர் வாழும் நாட்களெல்லாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் செழிப்பும் செல்வாக்கும் மேன்மையும் உயர்வும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கிற ஆலோசனையானது சங்கீதம் 66 12 வசனம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு துவக்கமான இடமும் இருக்கிறது, ஒரு முடிவான இடமும் இருக்கிறது. ஒரு ஆரம்பமும் உண்டு, ஒரு முடிவும் உண்டு. இப்படி நம்முடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் செழிப்பையும் மேன்மையும் உயர்வையும் அடைகிறதற்கு முன்பதாக நம்ம எல்லோருமே நாம் குறைவுள்ள இடத்திலிருந்து, சிறுமைப்பட்ட இடத்திலிருந்து தான் நமது தேவன் நம்மை நடத்துகிறார். இங்கே செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விட்டீர் என்று இங்கே இந்த சங்கீதத்தினுடைய கடைசி பகுதியை தான் நான் வாசித்தேன். ஆனால் அதுக்கு மேலே எங்கிருந்து எங்களை கொண்டு வந்தீங்கன்றதை சொல்லும் பொழுது, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர்னா நமக்கு விரோதமாக பேசப்பட்டது, நம்ம சந்திச்ச குழப்பம், பயம், திகில் எல்லாம் எங்கள் தலை மேலே ஏறி போக பண்ணீங்க. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். எவ்வளோ பிரச்சனையை, எவ்வளோ சோதனையை, எவ்வளோ நெருக்கத்தை, எவ்வளோ போராட்டங்களை, எவ்வளோ பலவீனத்தை, எத்தனை நிந்த, எத்தனை அவமானம், எல்லாத்தையும் கடந்து வந்தோம். ஆனா இது நடுவில் இப்போ எங்க நின்று இருக்கிறோன்னா, செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். அன்பானவர்களே, நீ என்ன மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ள போயின்னு இருந்தாலும் பயப்படாது. உன்னை வழி நடத்துகிறவர் உனக்கு ஒரு முடிவை வச்சிருக்கிறார். அது செழிப்பான இடத்துல உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார். ஆகையால் இப்போ இருக்கிற இடத்தை பற்றி கவலைப்படாத. நீ எங்கே போக போறன்றதை நினைச்சு இப்பவே சந்தோஷப்படு. ஏன்னா தேவன் சொன்னதை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உமது நாம மகிமை அடையற்று. ஆம் சுவாமி, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஒரு கடந்த காலம் உண்டு. இப்பொழுது இருக்கிற நிகழ்காலம் எங்களை கடந்த காலத்துக்கு கொண்டு போக முடியாது. அது எங்கள் அனுபவம். ஆனால் எங்களுக்கு ஒரு எதிர்காலமும் அதை தருகிற தெய்வமும் உண்டு. அவருடைய நடத்துதலே எங்களை நீர் நடத்துகிறீர், நாங்கள் அல்ல. செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விட்டீர் என்று உமது ஜனங்களும் இந்த சங்கீதக்காரனோடு கூட சேர்ந்து சொல்லத்தக்கதாக தேவன் ஒரு அற்புதத்தை தமது பிள்ளைகளுக்கு செய்யும். காரணம், நீர் அவருடைய நல்மைப்பர், நல்வழியில் நடத்துகிறவர். அப்படியே நடத்தி கொண்டு போங்க. எல்லா மகிமையும் கர்த்தர் நீங்க எடுங்க. நல்மைப்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எந்த நல்ல மேய்ப்பரே, என் உயிர் இயேசுவே, உமக்கே ஆராதனை. God bless you, church. Have a blessed day. Amen.